ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் யோவான் 1:4. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று வாசிக்கிறோம். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனிடத்திலிருந்து அந்த ஜீவன், அந்த வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவாகிய அந்த தேவன் சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன். ஐ எம் தி லைட் ஆஃப் த வேர்ல்ட். அப்போ ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நான் வெளிச்சமாய் பிரகாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அவரை விட்டு வேறு எங்கும் பிரகாசத்தை காண முடியாது. There is no light, eternal light, divine light. Hallelujah. அப்ப இயேசு சொன்னார், இயேசு ஜனங்களை நோக்கி, யோவான் 8:12 வாசிக்கிறோம், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப தட் டிவைன் லைட், இட்டர்னல் லைட், அது அவரிடத்துல மட்டும்தான் இருக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்படி மகிமை பிரகாசம் பயங்கரமாய் இருக்கிறது. அப்ப இந்த பிரகாசத்தை, இந்த ஜீவன், அந்த இயேசு ஆகிய அந்த ஜீவன், த லைஃப், ஆதாமுக்கு தேவன் அப்படிதான் அந்த ஜீவனை ஊதினார். தட் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த லைஃப் எங்கே எப்படி கிடைக்கும் நமக்கு? எப்படி நம்ம பிரகாசிக்க முடியும்? இருளில் நடவாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்ப அந்த மனுஷ ஆவிக்குள்ள இந்த ஜீவனை கொண்டிருக்கிறவர் இயேசுவாகி அந்த தேவன் பரிசுத்த ஆவியாய் அந்த மனுஷ ஆவியில வருகிற பொழுதுதான் அந்த ஆவி உயிர் அடைகிறது, மறுரூபமாக்கப்படுகிறது. அந்த வார்த்தையாகி கிறிஸ்து வருகிற பொழுது அங்கே தீபம், அந்த ஆவி தீபமாய் இருக்கிற அந்த ஆவி மனுஷ ஆவியில அப்பதான் விளக்கு ஏற்றப்படுகிறது. விளக்கு எரிய பிரகாசமாகும். உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற கர்த்தர் அவரே. உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த அபிஷேகம், எண்ணெய், ஆவி உனக்குள்ள பரிசுத்த ஆவியாய் உன்னுடைய ஆவியில வாசம் பண்ணுகிறார். வேதம் சொல்லுகிறது, வார்த்தை அக்னியாய் இருக்கிறது. உன்னை அக்னியாய் அனலாய் வைத்துக்கொள்ள, நீ நெருப்பு தணலாய் இருக்க தேவன் விரும்புகிறார். நீ வெளிச்சமா இந்த உலகத்தில் இருக்கிறான். அப்படி வார்த்தை வெளிச்சமாய் இருக்கிறது. உன்னை பிரகாசிக்க பண்ண தேவன் விரும்புகிறார். உங்களுடைய ஆவியில இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த மட்டும் கொழுந்து விட்டு எரிகிறார். How powerful is the Holy Spirit in your spirit. The Lord of living is in you. The great blessing is in you. The great deliverance in you. விடுவிக்கிறவர் உனக்குள்ள இருக்கிறார். ரட்சிக்கிறவர் உனக்குள்ள இருக்கிறார். சுகமாக்குகிறவர் உனக்குள்ள இருக்கிறார். உங்க ஆவியில அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உங்களை பிரகாசிக்க பண்ணும்படி, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி அந்த ஜீவன் மனுஷருக்கு, அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, அந்த இயேசுவாகிய அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. நீங்க அந்த ஒளியை பாருங்க. இயேசுவின் ஜீவன் நமக்குள்ள வருகிற பொழுது அந்த ஒளி நம்முடைய ஆவியிலிருந்து பிரகாசிக்க வேண்டும்.
from inside out, உள்ள இருந்து அது வெளியில வர வேண்டும். இந்த வார்த்தைகளினாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. மகா பரிசுத்தமான பிதாவே, எங்களுடைய ஆவியை ஆலயமாய் மாற்றி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீரே உமக்கு நன்றி. உம்மை நாங்கள் அதிகமாய் உம்மை உற்று பார்த்து உம்மிடத்திலிருந்து நாங்கள் பிரகாசத்தை பெற்றுக்கொள்ள, ஒளியாகி உம்மிடத்திலிருந்து நாங்கள் பிரகாசத்தை கற்றுக்கொள்ள காணவும் உதவி செய்ய ராஜா. இந்த உலகத்தின் இருளை மேற்கொள்ள உம்முடைய வெளிச்சத்தால் மட்டுமே முடியும், உடைய மகிமையால் மட்டுமே முடியும். நாங்கள் இருளிலே அடையாளம் தெரியாமல் போய்விடாதபடி நாங்கள் எங்களுடைய வெளிச்சத்தை இந்த உலக மனிதருக்குள்ளே பிரகாசிக்கும்படி, அதனால் பரலோகத்தின் தேவனுடைய ஒளி விளங்க செய்ய நீர் தயவு செய்யும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.